பக்கம் எல்லா கோயில்களையுமே பௌத்த மயமாக்குறது, இது வந்து பௌத்தம் தொடர்புடைய சொல்லு, இது பௌத்தம் தொடர்பான வரலாறு அங்கே இருந்தது. என்னன்னா, இனப்படுகொலை செய்த தமிழர்களை இனப்படுகொலை செய்த ஒரு மதம் வந்து புத்தசம். உலகத்துக்கு மத படுகொலைகள், அதாவது என்னோட மதத்தை நீ ஏத்துக்கலாம், நான் உனக்கு கொண்டுடுவேன், என்னுடைய கடவுளை நீ ஏத்துக்கலாம், உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முதலாக அறிமுகப்படுத்திய ஒரு சமயம் வந்து பௌத்த சமயம். தேனன்னு ஒரு அரசர் இருக்கிறார், தமிழ் அரசர். அவர்கிட்ட வந்து ஒருத்தவன் நாடு பிடிக்கிறதுக்காக ஒரு உதவியெல்லாம் கேட்டு வர்றப்ப அந்த காலகட்டத்தில் ஒரு 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 கோவத்தில், நீ இதை வேணும்னா வேணும், உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போ, நான் தரேன்றார். மகாவம்சத்தில் வரக்கூடிய அந்த கதைகள்லாம் இருக்கு, நான் இங்க வந்து ரொம்ப விரிவாக சொல்ல முடியாது. இப்படி ஒரு பாரம்பரியத்தை கொண்ட மதத்தை கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து திடீர்னு வந்துட்டு இல்லாத ஒரு இடத்துல ஊன்றதுக்கான அத்தனை வேலையும் தலித்தியம் பேசக்கூடிய ஒரு கும்பல் பார்த்துக்கிட்டு. இல்லை, இன்னொரு பக்கம் அவர்கள் சோழர்கள் காலத்துல ஆசிவகத்தை, சமணத்தை, பௌத்தத்தை சோழர்கள் தான் அழித்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் வள்ளுவாருங்க. தமிழ்நாட்டுல பௌத்தம் செழித்த காலகட்டம் சோழர் காலகட்டம். ஒரு புத்த விகாரத்திற்கு சோழர்கள் நன்கொடை கொடுத்ததற்கான ஆவணம் தான் ஆனைமங்கல செப்பேடு. சோழர்கள் மேல வந்து திராவிட இயக்கத்துக்கு இருக்கிற வன்மம் மாதிரியே தலித்திய இயக்கங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு. உண்மையாக தமிழக வரலாற்று மேல ஒரு கரை பூசப்பட்டதை நிரூபித்து எழுதிய அனைத்து ஆய்வாளர்களும் இவர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள். எனக்கு கூட வந்து கொடுக்கப்பட்ட விரதை வந்து இவங்க திரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கு. காரணத்தை வெளில சொல்ல, சேனல் வச்சிருக்கீங்களா? ஆங்கர் இல்லையா? ஸ்டூடியோ இல்லையா? கெஸ்ட் மட்டும் நீங்க சூஸ் பண்ணா போதும். ஒர்க் ஸ்பேஸ் தேவையில்லை, ரெண்ட் கொடுக்க தேவையில்லை. ஸ்டூடியோ, ஆங்கர், எடிட், சோஷியல் மீடியா அப்லோட் வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். TN டிஜிட்டல் சொல்யூஷன் 9994283831. சில வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது ஆய்வாளர்கள் அப்படின்ற பேர்ல வந்து சில இதழ்களில் எழுதுறாங்க, சோழர்கள் காலத்துல வீடு, இப்போ உதாரணமாக படை வீடு, ஆரிய படை வீடு, பம்பை படை வீடு, இப்படிலாம் சோழர்கள் காலத்தில் படைகள் தங்கி இருந்ததாக சொல்லப்பட்ட இடங்களுக்கு படை வீடு அப்படின்னு பேர் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு முன்பே அங்கே மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு அது என்ன பேரில் வழங்கப்பட்டிருக்கோம்? வீடு என்பது தவறு, வேடு என்பது தான் சரி. உதாரணமாக நத்த வேடு, அது ரத்த வேடுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பௌத்தம் இருந்த இடம். இப்போ ராஜபக்சே வந்து திருப்பதியை கும்பிட்றாருன்னா அது பௌத்தம், அதனால தான் அவர் வந்து திருப்பதியை வணங்கிட்டு போகிறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் எல்லா கோயில்களையுமே பௌத்த மயமாக்குறது, இது வந்து பௌத்தம் தொடர்புடைய சொல்லு, இது பௌத்தம் தொடர்பான வரலாறு அங்கே இருந்தது. அது பிற்காலத்துல தான் இவங்க அந்த வீடுன்ற பேர்ல நத்த வீடு, நத்த வேடு தான் அது. அரசாங்கத்துல இன்னைக்கு இருக்கிற நத்தம்ன்ற அந்த நிலங்கள் கூட இவங்களோட தொடர்புடையது. இப்போ அது வந்து நத்த வேடு அப்படின்னு மாறி இருக்குது அப்படின்னு தொடர்ந்து வந்து பௌத்தத்தோட நிறுவற ஒரு ஆய்வு தொடர்ந்து நடக்குது. என்னன்னா, ஒரு இனப்படுகொலை செய்த தமிழர்களை இனப்படுகொலை செய்த ஒரு மதம் வந்து புத்த சமயம். உலகத்துக்கு மத படுகொலைகள், அதாவது என்னோட மதத்தை நீ ஏத்துக்கலாம், நான் உனக்கு கொண்டுடுவேன், என்னுடைய கடவுளை நீ ஏத்துக்கலாம், உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முதலாக அறிமுகப்படுத்திய ஒரு சமயம் வந்து பௌத்த சமயம். பௌத்த சமயத்தினுடைய வரலாறு வந்து முழுக்க ரத்தத்தால எழுதப்பட்டது. இன்னைக்கு வந்து பௌத்தரா இருக்கிற நிறைய பேர் விரும்பி ஏத்துக்கிட்டவங்கன்னு சொல்ல முடியாது, உயிருக்கு பயந்து ஏத்துக்கிட்டவங்களோட வாரிசுகள் தான் இன்னைக்கு புத்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இலங்கையில பாத்தீங்கன்னா திருகோணமலையில தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில கொண்டு வந்து புத்தர் சிலையை வந்து ஒருத்தர் சட்டவிரோதமா வைக்கிறாரு. அந்த சிலையை வந்து அரசாங்கத்தாலே நீக்க முடியல. இதே மாதிரி சட்டவிரோதமாக சிலைகளை வச்சு சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு, இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த மகாவம்சத்துல வரக்கூடிய அந்த கதைகள்லாம் இருக்கு, நான் இங்க வந்து ரொம்ப விரிவா சொல்ல முடியாது. சேனன்னு ஒரு அரசர் இருக்கிறார், தமிழ் அரசர். அவர்கிட்ட வந்து ஒருத்தவன் நாடு பிடிக்கிறதுக்காக ஒரு உதவியெல்லாம் கேட்டு வர்றப்ப அந்த காலகட்டத்தில் ஒரு 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 கோவத்தில், நீ இதை வேணும்னா வேணும், உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போ, நான் தரேன்றாரு. அவன் கூப்பிட்டு வந்துட்டான், வாக்கு கொடுத்துருவேன், நிலத்தை விட்டு கொடுத்தாரு. இப்படியெல்லாம் பரவிய ஒரு சமயம் வந்து பௌத்த சமயம். நான் சொல்ல மகாவம்சம் சொல்லுது. மகாவம்சத்துல வந்துட்டு அசோகருக்கு முன்னாடி இருந்தவங்க வரலாறு எழுதுறப்போ ஒரு ராஜா இருந்தாரு, அவர் பையன் அவரை கொண்டு ராஜாவானா, அவர் பையன் அவரை கொண்டு ராஜாவானா, அவர் பையன் அவரை கொண்டு ராஜாவானா. இந்த வம்சத்துல 6வதா வந்தவர் தான் அசோகரு. அசோகர் கூட இருந்தா அவரை கொண்டுடுவாருன்ற ஒரு பயத்துலதான் அசோகரோட அப்பா அவர் வந்துட்டு ரொம்ப தூரம் தள்ளி வச்சாரு அப்படின்றதான் வரலாறு எழுதுறாங்க. இப்படி ஒரு பாரம்பரியத்தை கொண்ட மதத்தை கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து திடீர்னு வந்துட்டு இல்லாத ஒரு இடத்துல ஊன்றதுக்கான அத்தனை வேலையும் தலித்தியம் பேசக்கூடிய ஒரு கும்பல் பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்ல, இன்னொரு பக்கம் அவர்கள் சோழர்கள் காலத்துல ஆசிவகத்தை, சமணத்தை, பௌத்தத்தை சோழர்கள் தான் அழித்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் வள்ளுவாருங்க. தமிழ்நாட்டுல பௌத்தம் செழித்த காலகட்டம் சோழர் காலகட்டம். சோழர்கள் காலகட்டத்துல தான் ஆனைமங்கலம் செப்பேடு கிடைக்குது. ஆனைமங்கலம் செப்பேடு எதுக்குன்னா,
ஒரு புத்த விகாரத்திற்கு சோழர்கள் நன்கொடை கொடுத்ததற்கான ஆவணம் தான் ஆனைமங்கல செப்பேடு. சோழர் காலத்தில் ஆரம்பிச்சு ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் அந்த புத்த விகாரம் அங்கதான் இருந்தது. அந்த புத்த விகாரத்தை இடித்தது ஆங்கிலேயர்கள், சோழர்கள் இடிக்கல. புரியுது இல்லைங்களா? இவனுங்களுக்கு என்னன்னா ஒரு வன்மம், சோழர்கள் மேல வந்து திராவிட இயக்கத்துக்கு இருக்கிற ஒரு வன்மம் மாதிரியே தலித் இயக்கங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா திரட்சியாக வந்துட்டு சோழர்கள் வந்து இந்த மக்களுக்கெல்லாம் எதிரானவங்க, நிலத்தை பிடிங்கி கொடுத்துட்டாரு. எந்த ஆதாரத்தை வச்சு சொல்ற? சோழர்கள் காலகட்டத்தில் வந்து தீண்டாமை இருந்தது. தீண்டப்படாதவர்கள் சோழர் காலத்தில் எந்த ஜாதியை சேர்ந்தவங்க இருந்தாங்க சொல்லு? தீண்டாமைன்னு இருந்ததுன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க தீண்டாமையில பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு ஆவணம் இருக்கணும்ல. அந்த ஒரு ஆவணத்தை எனக்கு காட்டுன்னா எவனும் காட்ட மாட்டேன்றானுங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு சோழர்களை வந்துட்டு அவங்க வந்து பிராமண எதிரிகளாக இருந்தவர்கள், ஆனா அவங்கள பிராமண நண்பர்களாக கட்டமைக்கிறது. அவங்க காலகட்டத்தில் தீண்டாமைன்னு ஒன்று இருந்ததுக்கான என்ற சான்றுமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில்ல தீண்டாச்சேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, தீண்டாச்சேரின்னு இருக்கு. அதனால அது தீண்டாமை தானே ஒன்று சொல்லிட்டானுங்க. தீண்டாமைன்னு ஒன்று சோழர் காலத்துல இருந்தா தானே நீ அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? இன்னொன்னு என்னன்னா, இப்ப தீண்டான்ற வார்த்தை வந்து எப்படின்னா, தீண்டாறு வேறு, தீண்டப்படாதவர் வேறு. இப்ப நான் வந்துட்டு ஒருத்தரோட தொடலை, நான் விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் தீண்டாரு. என்ன யாரும் தொடலைன்னா எனக்கு பேர் தீண்டப்படாதவர். வித்தியாசம் புரியுதுங்களா? தீண்டாச்சேரின்னா அவர் தொட மாட்டாருன்னு அர்த்தமே தவிர அவரை தொட மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தமிழ்ல எல்லா இலக்கியத்திலையும் அதான் அர்த்தம் இருக்கு. இப்போ தீண்டாச்சேரி அப்படின்னா என்னன்னா, சோழர்கள் காலத்துல மருத்துவம் பார்க்குறவங்களுக்கு மருத்துவ பேர்னு ஒரு ஊர் கொடுப்பாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து நாடி மருத்துவர்கள் இருப்பாங்க. அந்த நாடி மருத்துவருக்கு பேர் தீண்டுவார், பேரே தீண்டுவார் தான். இது என்ன தீண்டுவாரா? நீங்க போனோன்னா அப்படின்னு நாடியை தான் பிடிச்சி வைப்பான். என்ன தொடாம வைத்தியம் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? ஒரு காலகட்டத்தில் எல்லா மருத்துவரும் தொட்டு தான் மருத்துவம் பார்ப்பாங்க. ஒரு மருத்துவம் வந்து ஒரு இளம் பெண்ணுக்கு வந்து வைத்தியம் பார்க்குறப்போ அவங்க ஏ துடிப்பை கேட்கறது வெக்கப்பட்டுட்டு தான் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்சாரு. இதான் வரலாறு. ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தொடாம மருத்துவம் பார்க்க முடியாது. அவர் பேர் தீண்டுவார். இப்போ தொற்று நோய் வருது, தொட்டா ஒட்டிக்கும், ஒரு தொழு நோய் வருது, இல்லை வேற ஏதாவது ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தீண்டுவாரை வச்சு மருத்துவம் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அப்போ தீண்டாருன்னு இன்னொரு மருத்துவர் இருப்பார், தொடாம மருத்துவம் பார்க்கக்கூடியவர். அப்ப அந்த தீண்டார் மருத்துவர் கிட்ட போவாங்க. இந்த தீண்டார் மருத்துவருக்கும் ஒரு ஊரை ஒதுக்கி இருந்தாங்க. இப்ப இந்த தீண்டார் மருத்துவர் வந்துட்டு மற்ற ஆட்கள் கூட வந்து தொடர்பு கொள்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இந்த வியாதி அவர்கிட்ட தொட்டி இருந்துச்சுன்னா அவர்கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு வந்துடும். இப்ப கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டாக்டருங்க மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருந்தாங்கல்ல, ஏன்? அவங்க மூலமா கொரோனா பரவக்கூடாது இல்லைங்களா? அப்போ சோழர் காலத்துல இந்த நீர்நிலை தொடர்பான கல்வெட்டுகள் என்ன பண்ணுவோம்னா, தீண்டாரி இங்க வர வேணாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா வந்தா எல்லாருக்கும் அந்த நோய் வந்து பரவி அது பெரிய பேண்டமிக் ஆயிடும் இல்லைங்களா? அப்போ தீண்டார் இங்க வர வேணாம் அப்படின்னு அதை இருக்கிறத காமிச்சு தீண்டார் வந்து பொது குளத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்றானுங்க. அப்படி சொன்ன அந்த பகுதி இருக்குல்ல, அது பிரம்மதேயம். பிரம்மதேயத்துல ஒரு இடத்த கொடுத்து அவங்கள உட்கார வச்சுவிட்டு அவங்கள வந்து தீண்டத்தகரதான் நடத்தினாங்களாம். ஒரு கதைக்கு ஒரு அளவு இல்ல. பிரம்மதேயத்துக்குள்ளே விட மாட்டாங்கல்ல தீண்டாமை இருந்துச்சுன்னா, எப்படி உள்ள விட்டுட்டு அவங்களே வச்சுக்கிட்டு ஆனா தண்ணிக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பைத்தியக்காரத்தனமான கேனத்தனமான கிறுக்குத்தனமான ஒரு கதையையும் கட்டமைச்சாங்க. எதுக்குன்னா சோழர் காலத்துல தீண்டாமை இருக்குன்னு சொல்லி ஆகணும். இல்லாட்டி நாயர் காலத்துல இந்த தீண்டாமை நம்ம காரி துப்பிடுவோம்ல. உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? இப்படியாக இவர்களுடைய அழுக்குகளை மறைக்க முடியாமல் அந்த அழுக்குகளை பொதுமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தொல்லியல் துறை மூலமாகவும் அரசு மூலமாகவும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் விருது கொடுத்துருக்கு. இப்படி செய்யக்கூடிய இந்த கேவலமான வேலைகளில் ஈடுபட்ட ஒவ்வொரு நபருக்கும் பதவி உயர்வு, விருது, காசு, மரியாதை என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்தாங்க. இவங்க யாரும் வந்துட்டு ரொம்ப கடினப்பட்டு அவங்க புத்தகத்தை பதிப்பிக்கல. இந்த குப்பையை எழுதின உடனே பதிப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஆனா இதெல்லாம் இல்ல. தமிழ்நாடு வந்து சோழர் காலத்துல நல்லா தான் இருந்தது. உண்மையாக தமிழக வரலாற்று மேல ஒரு கரை பூசப்பட்டதுன்னு நிரூபித்து எழுதிய அனைத்து ஆய்வாளர்களும் இவர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள். எனக்கு கூட வந்து கொடுக்கப்பட்ட விருதை வந்து இவங்க திரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கு. காரணத்தை வெளில சொல்ல, தமிழ்நாட்டினுடைய வரலாறு உண்மையா எழுதி விட்டாரு. சோழர் காலத்துல இதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டாரு. அது வந்து 6000 பிரதிக்கு மேல வித்திருக்குது. தஞ்சாவூர் முழுக்க அதை மேற்கோள் காமிக்கிறாங்க. எங்களால புழுக முடியல. இரும்பு காலத்துல என்ன தமிழ்நாடு வரலாறு எழுதணும்னாங்க, நாங்க வேற வழி இல்லாம எழுதிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வைத்தறிச்சல, அதனால கொடுக்கலன்னு சொல்ல நேரல. புரியுதா உங்களுக்கு? ஆனா இதற்கு மாறா அந்த வேல்சாமி மாதிரியான நபர்கள் இன்னைக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக விருது, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பக்கம் விருது கொடுக்கும், அது மாதிரி திராவிட ஊடகங்கள் ஒரு இன்னொரு பக்கம் விருது கொடுக்கும். முக்கியமான எல்லா ஊடகத்திலையும் அவருக்கு விருது கொடுத்துட்டாங்க. இப்போ முகநூல்ல மற்ற இடத்துல பேசுறப்பெல்லாம் சோழரை கழுவி ஊத்துவார் போ வேல்சாமி. விருது வாங்குற மேடையில பேசுறப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கல்வி அறிவு இல்லை, பின்னாடிதான் கொடுத்தாங்கன்றது பொய்யே, தமிழ்நாட்டுக்கு முன்பாகவே கல்வி இருந்தது அப்படின்னு அவர் பேசுறாரு. இதை நாங்க சொல்றப்போ எவனா ஒத்துக்கிட்டானா? மேடைக்கு போன உடனே அப்படியே தமிழர்களுக்கு குளிர்ற மாதிரி பேசுவாங்க. உடனே இவங்களும் வந்துட்டு எனக்கே அதை அனுப்புறாங்க. இப்போ வேல்சாமின்னு ஒருத்தர் நல்ல மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அவர் என்னெல்லாம் சொன்னான்னு உனக்கு தெரியுமா? இன்னொரு நபர் இருப்பாரு, தமிழர்லாம் வந்து சிந்து சமவெளி வந்தேறியும்பாரு.
அவர் வந்து ஆஹா ஓஹோ அறிஞர் இவங்க சொல்லுவாங்க. இன்னொரு நபர் இருப்பாரு, நாயக்கர் ஆட்சி தான் பொற்காலம், தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் திருட்டு பசங்க அப்படின்னு எழுதுவார் மதுரையில். அவருக்கு ஓட்டு போட்டு எம்பி ஆகிடுவானுங்க. ஆனா உண்மையை வர்றாரு எழுதுறவன் நமக்கு வந்து அரசாங்கமும் ஒன்றும் பண்ணாது, இவனுங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். இங்க வந்து நம்ம பையனா இருந்தா 5 கோடின்னு ஒரு ஸ்கீம் வந்துட்டு செஸ்ஸுக்கு மட்டும் இல்லை எல்லா துறைகள்லயும் இருக்கு. அதுல அவங்க பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம பாதிப்படைஞ்சிட்டு இருக்கோம்.